ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லலித் டாக்ஸ். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க ஃபாலோ பண்ண வேண்டிய 5 விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கணவன் மனைவி உறவு அப்படின்றது மிகவும் புனிதமான உறவு. திருமணத்துக்கு அப்புறம் ஏற்படும் ஆயுள் உறவு என்று கூட நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆயுளுக்கும் உடன் இருக்கும் ஒரு உறவுனா அது கணவன் மனைவி உறவு மட்டும்தாங்க. கணவன் மனைவி உறவுக்குள்ள சண்டையும் சச்சரவுகளும் மனக்கசப்புகளும் இருக்கத்தான் செய்யும். அதை எல்லாமே இல்லாமல் வாழவே முடியாது. கணவன் மனைவி உறவில் பல நேரங்களில் சாதாரண பிரச்சனைகள் கூட பெரிதாகி விவாகரத்து வர சென்று விடுவது உண்டு. கணவனும் மனைவியும் இருவருமே சில விஷயங்களை கடைபிடிச்சா சண்டை சச்சரவுகள் என்பதே இல்லாமல் வாழலாம். அந்த 5 யோசனைகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1, கணவன் மனைவி உறவில் வெறுப்பு அப்படின்றது இருக்கவே கூடாதுங்க. அப்படி வெறுப்பு இருந்தால் அது வலி, கோபம் மற்றும் எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தும். வெறுப்புணர்வை வச்சிருக்கிறது கணவன் மனைவியின் ஆழ் மனதில் தவறான சிந்தனையை ஏற்படுத்திவிடும். வெறுப்புகளை வைத்திருப்பது உறவு முறிவு, மனசோர்வு, பதற்றம், கோபம் போன்ற சிக்கல்களுக்கும் வழிவகுக்கும். புண்படுத்தும் நிகழ்வுகள் அல்லது நடத்தை குறித்து கசப்பாக மாறாமல் இருக்க உங்கள் உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளை உங்களோட துணை கூட அடிக்கடி வெளிப்படையாக பேச தொடங்குங்க. நம்பர் 2, உங்களோட கணவனையோ இல்லை மனைவியையோ ஒருபோதும் அவங்களோட முந்தைய உறவோடோ அல்லது வேறு ஒருவரின் உறவோடோ ஒப்பிட்டு பேசாதீங்க. அப்படி நீங்கள் அவங்கள வேறொருத்தவங்க கூட ஒப்பிட்டு பேசினா அவங்க மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவாங்க. அப்படி நீங்கள் உங்கள் துணையை மற்றவர்கள் கூட ஒப்பிட்டு பேசினா அவங்க செய்யும் தவறுகளை மட்டுமே தான் நீங்கள் உற்று நோக்குகிறீர்கள் என்பதை வெளிக்காட்டுது. இதனால் உங்களோட கணவன் மனைவி உறவில் பெரிதளவில் சிக்கல் ஏற்படும். நம்பர் 3, உங்கள் கணவன் மனைவியின் தொலைபேசி அல்லது பிற சாதனங்களை அவங்களுக்கு தெரியாமல் பார்க்கறது மிகவும் தப்பான விஷயம். இது உங்களோட துணையின் தனி உரிமையை மீறக்கூடிய மோசமான செயல். இது அவங்க மீதான நம்பிக்கையின்மையை காட்டுது. இப்படி செய்யறது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் துணைக்கும் ஒருவித மனச்சோர்வை ஏற்படுத்திடும். இது மாதிரி சந்தேக கண்ணோட்டத்தோட உங்களோட துணையின் செயலை உற்று நோக்குவது தவறான புரிதலை ஏற்படுத்தும். உங்கள் உறவில் விரிசலையும் ஏற்படுத்தும். நம்பர் 4, உங்களோட கணவனோ மனைவியோ யார்கிட்டையாவது பேசினா அவங்கள கட்டுப்படுத்துவது போன்ற செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது. இப்படி அவங்களோட விருப்பம் எல்லாத்துலேயுமே நீங்கள் மூக்க நுழைச்சா அது அவங்கள சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்காது. நம்பர் 5, கணவன் மனைவி 2 பேருக்கும் இடையில சண்டை வருவது சகஜமான ஒன்று. அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுறது சகஜம். அதுக்காக ஒருவர் தனது துணையின் மீது வன்முறை தாக்குதலை நடத்துவது ரொம்ப தப்பான விஷயங்க. இது போன்று துணையின் மீது வன்முறை தாக்குதல் நடத்துவது பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையின்மையை, மன மற்றும் உணர்ச்சி ரீதியான உணர்வுகளும் பாதிக்கப்படும். மேலும் இதனால் இருவரது சுய மரியாதைக்கும் இழுக்கு ஏற்படும். என்னங்க, நான் சொன்ன இந்த 5 பாயிண்ட்ஸும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நல்ல சேஞ்சஸ் இருக்கும். மேலும் இது போல் பதிவுகளுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.